ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அஜித்தும் மனோஜும் ஆளுக்கு ஒரு வண்டி 5 கலப்பு ஒரு வண்டி போயிடுச்சு. ரொட்டேட்டர் ஒரு வண்டி போயிடுச்சு. அது என் தம்பி இது 4-1 போய் நிற்கிது. இப்போ மீதிக்கிறது ஆம்பு கலப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த கொம்பி இப்போ இன்றைக்கி நாம்ளே ஓட்டி நாம்ளே தான் எடுத்தாகணும். எல்லோரும் ஓட்டிட்டு வரும் காலையில் ராவடி பண்ணுறாங்க. எனக்கு ஒன்று அதனால் போய் ஓட்டி விடாது தான். நாம் உடனே இன்றைக்கி செல்ஃபி வீடியோ தான் ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வரும் அதிகபட்சம். இதுக்கேற்ற காடு காய்ட்டு மழை காய்ச்சி போச்சு என்ன பண்ணுறது, காடு போச்சுட்டு என்ன பண்ணுறது, எல்லாம் ஆளாளும் கட்டிக்கிறாங்க. அதனால் போய் ஓட்டிடுவோம். பேஞ்சது வடிஞ்சோட மழை போடும். இன்னும் கொஞ்சம் கனமாக பேஞ்சிருந்தா கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த வடிஞ்சோட மழை பேஞ்சிருக்குமே பாருங்க, இந்த சைடெல்லாம் எவ்வளோ பச்சை பச்சேர்னு இருக்குது. இந்த மழையும் பெய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ பேயும் கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இருக்குது. பேஞ்சதுக்கு ஒரு 2 நாள் குழம்பு. டீசல் வேறு கம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சு வந்துட்டால் பரவாயில்ல, பார்ப்போம். 2 பேர் மனோஜும் அஜித்தும் ஓட்டுறாங்க. ஓட்டுவோம். 4 பேர் மொல்ல ஆம்பு கலப்பை ஓட்டுவோம். இப்போ சைட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு. போன ஐட்டம் சோளம் வேண்டியதெல்லாம் பாருங்கள், இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் முளைச்சிருக்கு. இது தீவனம் போட்டுருக்குறாங்க ஒரு சிறதை. மழை பெய்யாதுன்னு தண்ணி எடுத்து விட்டாங்க. ஏதோ ஒரு சைடாக ஆரம்பிச்சு தான் போயிடுச்சு. எல்லாமே ஓட்டினா வேறு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் வரும் நமக்கு. அதுக்காட்டி அவனுக்கு ஓட்டி வந்து மாற்றிட்டாலும் சரி, அவ்வளோதான் முடிஞ்சதுனாலும் சரி. இந்த வயலில் ஓட்டணுமான்னு தெரியலையே, கேட்டுட்டா பரவாயில்ல. ஃபோன் பண்ணிடுவோம். என்ன நம்பர்லேருந்து கூப்பிட்டானே தெரியலையே. சண்முகம் குமரேசன். இந்த வயல் தான் ஓட்டணும். இந்த வயல் 2, அப்புறம் அந்தாண்ட 2, ஒரு மொத்தம் 3 பேர். ஒருத்தர் மட்டும்தான் பெரிய வயல், இவங்கெல்லாம் சின்ன சின்ன வயல். இதெல்லாம் நம்ம பைக்கன் போய் விட்டால் தங்குக்குட்டி மாதிரி ஓடும். மண்ணு பாருங்க, வாழைப்பழம் மாதிரி வரும். கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சின்ன படம் தான் எடுப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எவனும் இல்லை, நான் ஒண்டியாக தான் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு தான் என்னமோ டைம் ஆனது. ஒரு நாள் 10 நிமிஷம் கூட ஓடல. இதெல்லாம் வேறு ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறா, வாடா காலையில். இப்போ ஒரு வயலை நம்பி வந்தேன்னா எனக்கு டீசலை கூட மீதியாக இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு 2-3 பேர் சேர்றதுனால ஏதோ ஒரு 2 மணி நேரம் கவர் பண்ணிக்கிடுவேன். அதனால் தப்பிச்சுக்குவேன். இல்லைன்னா வச்சுக்காங்க டீசலை கூட கட்டிட்டு ஆகாது. ஒரு மீடியமான இதில் வச்சு விட்டேன். இந்த கலப்பை வந்து ஓவராக ஜர்க் ஆகுது. கடை அதே ஒரு பக்கம் மனதில் இரிட்டேட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கே வீடியோவில் கேட்குன்னு நினைக்கிறேன். பையட் பையிலே ஓட்டிட்டு 4 வீல் டிரைவில் 2 வீல் டிரைவில் ஓட்டுறதுனாவே கஷ்டமாக இருந்துக்கிறோம். அவ்வளோதான், இந்த வயல் முடிஞ்சிருச்சு. என்னைக்கு ஓட்டினாலும் காலுக்கு இது விட்டுட்டிங்களான்னு விலை ஒரு இடம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னு நாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா ஒரு விலை 2 விலை நின்று போயிடும். அறுவடை போட்டு அறுத்துக்கிறோம் போட்டேன். ஓரம் பயிரே இருக்குது. இது 2 சால் ஓட்டிட்டு அந்தானம் எல்லாம் சின்ன சின்ன வகையில் தான் ஓட்டணும். பெரிய லெவலெல்லாம் ஓடாது. எல்லாம் தண்ணி விற்பனைக்கு வந்து ரெடியாக இருக்குது.
எப்படி போகிறது? இந்த சந்தில் தான் போகணும். அடுத்த சண்டை பார்த்தீங்களா ப்ரோ? மேலே டாப்பு நல்லா ரிஸ்க்கு. இந்த சந்துக்குள்ளே தான் பூந்து வந்தேன். என்ன கண்டிஷன் இருக்குது இது 2 கால் ஓட்டு. அடுத்த சைடு போக விட்டான் ப்ரோ. அது என்ன வச்சுன்னா அடுத்த சைடு எல்லாம் தென்னம்பளை வச்சுட்டாங்க. ஸோ யாரால் ஆகிற காரியம் எல்லாம் இப்போ தான் முதல் பிள்ளை வச்சுருக்கிறாங்க. 3 வயல் ஓட்டணும். 3 வயலுமே தென்னம்பளை வச்சு விட்டாரு. ஸோ அப்பா இந்த வயல் ஒன்று, இந்த வயலேருந்து அந்த வயல் 3 வயல் ஓட்டணும். சரி வேறு வழி இல்லை, ஓட்டி தான் ஆகணும். ஒரு வழியாக தென்னை மரத்துக்கெல்லாம் பாம்பு விட்டாத ஒரு வழியாக ஓட்டிட்டேன். 2 சுற்று ஓட்டினேன். பக்கத்தில் பாருங்கள் வேற ஒரு வண்டி ஓடிக்கும். அதுக்கு அந்தான நம்ம ஓட்டி ஓடிக்கு. அது மனோஜ் ஓட்டிக்கிறான் ப்ரோ. அஜித்து தான் பல கிலோமீட்டருக்கு அந்தான ஓட்டிட்டு. அந்த வாட்டர் ஒரு சுத்தம் இருக்குது. ஒரு சுத்தம் எடுத்தால் கம்ப்ளீட். ரொம்ப வெயில் அடிக்குது. மழைக்குது வருமானு தெரில. இன்னைக்கு ஒன்றும் மழை வராது இருந்தால் பரவாயில்ல. இப்போ தான் வேறு வீட்டுக்கு காங்கிரீட் போட்டுருக்குறாங்க, மேலே தார்ச் போட்டுருக்குறாங்க. இது ஒன்றும் நானும் மழை விட்டுச்சுன்னா பரவாயில்ல. அப்படியே போய் வெளியே போயிட்டா பெரிய தென்னைமலையில் கூட எப்படியும் ஓட்டி போடலாம் ப்ரோ. இந்த சின்ன தென்னைமலையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா வேரோடு முடிச்சுட்டு வந்துடும். அதுதான் பிரச்சனை. சின்ன தென்னைமலையில் ஓட்டணும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ப்ரோ 3 வண்டியை ஓடிக்கிட்டு. எப்படியும் 2 வண்டியில் தான் ஆவரேஜ் பண்ணி ஓட்டுவோம். ஏதோ இன்றைக்கி தான் வந்து 3 வண்டி அட் அ டைமில் ஓடிக்கிட்டு. இப்போ அடுத்த இது போக வேண்டியதான். ஓகே ப்ரோ, ஓட்டியாச்சு. 3 தென்னமலையும் ஒரு வழியாக ஓட்டியாச்சு. நல்லா போராட்டத்துக்கு அப்புறம் ஓட்டி முடிச்சேன். அது தெரியுதா? இன்னும் அடுத்தது குரங்காடு ஓட்ட போக வேண்டியதான். அது சோளக்கட்டை. இப்போ தான் தென்னமலை வச்சுருக்கிறாங்க. போட்டு தள்ளிட்டுன்னு வச்சுக்காங்க, மனசு வேறு கஷ்டப்படும். பார்த்து பார்த்து ஓட்டுறதா இருக்குது. அந்த சோளக்காட்டுக்கு அலையில் ஒரு 2 வயல் இருக்குது. அதை ஓட்டிட்டு மேலே ஒரு வயல் இருக்குது. இந்த காட்டுக்காரர் எவ்வளோ நேரம் ஓடிக்குது? ஒரு 55 நிமிஷம் ஓடிக்குது. இப்போ அடுத்த வயலுக்கு அங்கே போகணும். ஒரு குப்பையை கொட்டி வச்சுக்கிறாங்க, அதை கொட்டி வச்சுக்கிறாங்க. இந்த வயலும் அங்கே ஒரு வயல் இருக்குது. 2 வயலும் ஓட்டு. அந்த வயலா இந்த வயலா நமக்கே வயல் எது எதுன்னு தெரியல ப்ரோ. இதுக்கு அந்தான பக்கத்து வயல். ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த வயலுக்கு வயலுக்கு ஏறி போக மாட்டேன்னா ஒரு வழி ஆயிடுக்க மாட்டேங்குது. அப்பா இப்போ இந்த வயல் ஓட்டணும். இப்போ வர கொட்டி இருக்கிறாங்க. எல்லாம் அடித்து நிற வேண்டித்தான். க்ளோஸ் பண்ணிவிட்டா வண்டி ஐயோ அப்பா ஐயா அம்மா
மயிலுக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை ப்ரோ. ஊறப்பட்ட மயில் அதா புரியுதா? எவ்வளோ மயிலுக்கு இருக்கு. ஓடிட்டோம் அப்பா பிட்டு வயல் ஓட்டிட்டு வந்துட்டேன். அதான் அங்கே ஓட்டிட்டு இப்போ அடுத்தது இந்த பிட்டு வயல். இந்த வயலை ஓட்டிட்டு அங்கே ஒரு பெரிய அது கொஞ்சம் வயல் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கலப்பை இறக்கி விட்ருவோம். அடுத்தது இன்னொரு பார்ட்டிக்கு ஓட்ட போகணும். அது எங்கே அந்த காட்டுக்கார அம்மா அங்கே புல்லு பிடிங்கிட்டுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணும். வரப்போ ஏறிக்கு இந்த வரப்பெல்லாம் ஏறது ஒரு நாள் வீடியோ கேட்டுக்கிறீங்க. வண்டி அப்செட் பண்ணாது எப்படி ப்ரோ ஏற்றுறது? இது ஒன் சைடாக போட்டு ஏறினீங்கன்னா வண்டி ஃப்ரீயாக ஏறிக்கும். அதே மாதிரி ஒன் சைடாக போட்டாலும் வண்டி ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருந்தால் ரைட் சைடு இழுக்கிற மாதிரி இருந்தால் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணணும் பிரேக்கை. லெஃப்ட் சைடு இழுக்கிற மாதிரி இருந்தால் ரைட் சைடு பிரேக் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வண்டி அப்செட் ஆகும். எப்படி நீட்டாக பொறுமையாக ஏறி போதா அவ்வளோதான். இதையெல்லாம் ஓட்டணும். என்னென்னு தெரியல, காட்டுக்காரரை கூப்பிடவே இல்லை. நம்ம ஓட்டுற வெயில் அந்த மேல் வெயில் இந்த எல்லாம் கொழிஞ்சா முளைச்சி கிடக்கும். ஒரு பக்கம் பார்த்தா அரும்பு இல்லாமல் முளைச்சி கிடக்கும். இங்கே என்னன்னா கொழிஞ்சா கிடக்குது பார்த்துக்கலாம். ஒரு சாடு ஓட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை போட்டு ரெண்டாவது சேலுக்கெல்லாம் குட்டாங்க கட்டிக்கிட்டு வரும். ஒரு சாடு ஓட்டி போடலாம். ரெண்டாவது சேல் திருப்பி பார்க்குறேன். நல்லா இருந்தால் ஓட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இவ்வளோ பூண்டு கொடுக்குறோம். அதெல்லாம் போட்டாங்க. மொதத்தாளுக்கே அரிசினா பண்ணுவோம். ரெண்டாவது சாமியே கேட்கறதால கண்டிப்பாக போட்டாங்க. ஒரு வயல ஓட்டி முடிச்சு அந்த வேலை முடிச்சு அஜித் ஓட்டிக்கிற இடத்துக்கு வேணால் ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்ப்போம். மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிறேன். எந்த வருஷமும் ரொட்டாட்டர்கள் மட்டும்தான் இந்த வயலுக்கு ஓட வரப்பாரு. இந்த வருஷம் தான் வந்து வண்டி வரவும் சரி களத்தில் ஒரு நாள் ஓட்டு போடலாம் வண்டி அப்படின்னு. ரொட்டாட்டர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஜாலியாக ஓட்டி போடலாம். கலப்பையும் ஒன்றும் பிரச்சனை வராது. புல்லு பூண்டு இதெல்லாம் இருந்தால் வச்சுக்காங்க ஏகப்பட்ட கடுப்பாயிடுச்சு. எல்லாம் மாட்டி போட்டு வரும். ஆம்பு கலப்புக்கே அந்த லட்சணம்னா இன்னும் ஸ்ப்ரிங் கலப்பியாக இருந்தால் இன்னும் ஓவராக கட்டும் ப்ரோ. இந்த ஆம்பு கலப்புங்கிறதுனால ஓரளவுக்கு குட்டாங்கட்டாத வருது. இல்லைன்னா பூரா குட்டாங்கட்டும். சரி ரெண்டாவது கால் திறப்ப முடியுமான்னு கேட்டேன். திருப்பி பார்ப்போம். ஏன்னா ஓட்டிட்டோம்னா எல்லா பூண்டும் அத்து போயிடும். ஓரளவுக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறது. ரெண்டாவது திருப்பி பார்ப்போம். இதுக்கே எப்படியெல்லாம் புட்டாங்க கட்டிக்கிட்டு வருது. பொழுதுக்கு ரிவேஸ் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் வேறு வழி இல்லை. கலப்பையே இறங்காது. புட்டாங்க கட்டிட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதான். காலையிலேருந்து எல்லாம் ஒரு வழி ஆகிட்டேன். எல்லாம் பில்லுக்காடு கட்டாயத்துக்கு எல்லாம் மேட்டுக்காடு. அங்கங்க கல் வேறு. ஆம்பு கலப்பி எடுத்தாந்துட்டு ஸ்ப்ரிங் கலப்பி எடுத்தாட்டானா ஆம்பு கலப்பிலே தான் ஓட்டுனுக்குறாங்க. என்ன பண்ணுறது?
இது அங்கே போய் ஓட்டிட்டு திரும்பி இந்த வயலுக்கு வரேன். ஏற்கனவே பாருங்கள் இந்த வயலில் போயிருப்பேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படியே பொறுமையாக போகாண்டு தான் 5 கலப்பை வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை தான் எங்கே ஓட்டிட்டு இருக்கிறான்னு தெரியல இது வரலாம். சரி ஓடிட்டு வரட்டும், நம்ம வீட்டுக்கு போகலாம். நானும் வந்துட்டு ஒரு 1.25 ஒன்று ஓட்டினேன். 20 நிமிஷம் ஒன்று, 20 நிமிஷம் ஒன்று, ஒரு 20 நிமிஷம் ஆகும். மொத்தம் ஒரு 2 மணி நேரம் ஒன்று புரிய என்ன முடியும் ஓட்டிட்டேன். சாதனை தானே, சும்மா இருக்கிறதுக்கு எதை இதனாச்சும் ஓட்டினேன். அவ்வளோதான், நம்மளோட இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஓகேவா, நாளைக்கு வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பொழப்பெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது? ஏதோ ஓட்டுறீங்களா இல்லை எந்த வேலையில் சும்மா இருக்கிறீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பசங்க முன்னாடி போங்கடா, பசங்க பண்ணுற அசூரியம் தாங்கலை. வண்டியிலே முன்னாடி வந்து விட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இன்னொரு வயலில் வந்து ஒரு குட்டி வயல் ஒன்று ஓட்டணும். அதை கையோடு ஓட்டிவிட்டு போப்பாங்க போகிற வழியில். அப்படியே அதனால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்பினோம்னா ஒரு சின்ன வயல் ஒன்று. இதெல்லாம் ஒரு ரைட்டை ஓட்டிக்கிட்டேன். ரைட்டை வந்து எல்லாம் மருந்து அடிச்சு விடுங்கண்ணா, ஏன்னா சும்மா ஓட்டிக்கிறீங்க, வரிச்சு ஒரு ரைட்டை ஓட்டிக்காங்கண்ணே. அதனால் எல்லாம் மருந்து அடிச்சிட்டா. வயலெல்லாம் ஓட்டுவாங்க, எனக்கு எப்போ ஓட்டுவாங்கன்னு தெரியல. சரி ஃபோன் பண்ணிட்டோம், நம்ம வழினா ஓட்டணும்னா வச்சியா காய்ச்சலாம் ஓட்டிகிட்டு போடான்ட்டுருவாங்க. அதனால் அவங்க கூப்பிட்றப்பமே ஓட்டிக்கலாம், அதுதான் நல்லது கிடையாது. ரோட்டெல்லாம் பார்த்து வரணும் ப்ரோ. ஒரு கண்ணு மிக்க நேரத்தில் ரோட்டில் போகிறீங்களா சல்லுன்னு போவாங்க. இந்த இடம்லாம் நமக்கு சேஃப்டியே கிடையாது. அடுத்தது இன்னொரு வயல், இந்த வயலில் 2 எழுப்புல சேர்த்து போவேன். இதை வந்து இறந்த மாதிரியே போட்டு நிறைய விட்டு ஓட்டி விட்டு போடலாம். அந்த கட்டுக்காரருக்கு ஏதாவது பரம்பை எடுத்து போடணும். பரம்பை எடுத்து போட்டு தான் ஓட்டி வாங்கணும். ஓப்பா இப்போ பரம்பு ஒரு கையில் தூக்குற பரம்பா. ஏய் ஏய் பரம்பு ஒரு கையில் தூக்க முடியாது ப்ரோ, சாப்பிட்டு தான் தூக்கணும். 2 கையில் தான் தூக்கி ஆகணும். அப்படியே ஒரு சால் ஒரு 5 நிமிஷம் 100 ரூபா தான் கொடுத்துருக்குறாரு. அதுக்குள்ளே அந்த வயலை ஓட்டிவிட்டு வெளியில் போயிடும். மணி லூஸாக தானே இருக்குது, அப்படியே ஓடணும். மண்ணு ஓட்டி போட்டு நல்லா பழம் மாதிரி இருக்குது. ஆனால் ஓட்டுக்கு மாதிரி ட்ராவல் ஓட்டி விட்டு கம்மி பண்ணுறோம். என்ன அவ்வளோதான், ஓட்டியாச்சு. பரமையும் தூக்கி மேலே போட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டிதான். அஜித்தும் வந்துக்கிட்டு இருக்கிறானோ, இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. காலையில் தான் ப்ரோ இனிமேல் ஆம்பு கிளம்புறது பையன். அது இதுலேயே ஓட்டலாம். நாளைக்கு அநேகமாக அந்த வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன், ஆம்பு கிளம்பு வீடியோ பார்ப்போம். அப்படியே கிளம்பலாம். மாணவர் மாதிரி இருக்குது. மழை வந்துச்சுன்னா அதுவும் கிடையாது. அப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும். நாளைக்கு மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். 50 தரோம். தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பாட்டு.
இந்த இடத்துல தனி டேங்க் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டுறாங்க ப்ரோ. மின்னல் வேக தெரியும் ரோடு கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணோம்னா நமக்கு நாமளே துணி வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தான் போன வாரம் தான் ஒரு பையன் ஒன்று ஆக்சிடென்ட். கொஞ்சம் அஜாக்கிரதையாக வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதான் ரோட்டில் போகிறதெல்லாம் பார்த்து போங்க நண்பா. ஒரு நேரம் போகல ஒரு நேரம் இருக்குது. ரோட்டில் பைக் ஓட்டினாவே பயமாக இருக்கும். நாளைக்கு பார்ப்போம். பாய். ஓகே ப்ரோ, இப்போ தான் மாப்பிள்ளை வந்த உடனே எங்கள்கிட்ட இது ஒரு இருக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு வாட்டமாக போயிடுது. டெய்லியும் ஓட்டிகிட்டு வந்தோம்னா புழுதிக்காடு ஓட்டிகிட்டு வந்தோம்னா உடனே ஏர் டூமு ரேடியூட்ரு அதெல்லாம் ஏர் பிடிச்சிக்கும். எங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டு. இந்த கம்ப்ரஸர் வச்சுருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இது ஒரு பெனிஃபிட்டு. எனக்கு எவ்வளோ போகுது பூசுக்குது வீட்டில். ஆயில் சிரிச்சப்போ தான் எடுத்து மாட்டணும். நாளைக்கு மத்தியானம் சேலை இல்லைன்னா ஆயில் சிரிச்சு பண்ணி விட்டலாம். எனக்கு பார்த்த மாதிரி வச்சு போட்டுவான். நம்ம இது 2 ஜோடியாக வாங்கணும். இல்லை அது எப்படி ஜோடியாக வருமா? என்ன நசுங்கின மாதிரி தெரியுதா? தெரியுதா? எனக்கு உப்புன மாதிரி தெரியுது. இந்த இடம் தானே. இது என்ன பண்ணும் இந்த ஃபில்ட்ரு? அது பெருவட்டு இது நைஸை ஃபில்டர் பண்ணி அனுப்புமா? இப்போ எதுக்குடா தேவை இத்தனை வச்சு அது பெருவட்டாக தான் நைஸ் க்ளீன் பண்ணும். லைட்டு ஃபுல் பண்ணி வச்சுருந்தியா? அதனால தான் போடு போடுது. அதனால் ஒரு 2 வண்டி வச்சுக்கிறேன். வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏர் அடிக்கிற கம்ப்ரஸர் வச்சுக்கிட்டிங்கன்னா சண்டு முன்னெல்லாம் விட்டு அடிச்சுக்கலாம். நாங்களும் இந்த அளவுக்கு அடிக்கிறோம். 6 மாதத்துக்கு ஒரு ஆயிட்டு தான் கழுவுறோம். அப்பையும் எப்படியோ வந்து நம்ம அக்காடி காரெல்லாம் அரிச்சு கொடுக்குறோம். மழை காலத்தில் புழுதியே வந்துட்டு நவப்புறோம். இது அங்கே கொஞ்சம் அடிச்சிக்கா. இப்போ அதுக்கு தான் கட்டிட்டு அழுகுது. அழுக்காகி போயிட்டேன்னு அவ்வளோதான். அடிச்சுட்டு அவ்வளோதான் முடிக்க வேண்டியதான். வந்த மாப்பிள்ளையோட வேலையை ஆரம்பித்தான். ஓகே ப்ரோ, ஆனால் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.